ஷார்ட் நியூஸ் வழங்கும் த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினத்தில் கொலம்போவைச் சேர்ந்த மதீஃபா அவர்கள் எங்களோடு விளையாட வந்திருக்கிறார்கள். வாங்க அவங்க எப்படி விளையாடலான்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கான நோக்கம் என்ன? இதை நான் பார்த்துக்கிறேன். ஃபோனில் டிவிலையோ பார்த்து கொண்டு இப்போ நாங்களும் வீட்லேருந்து பதில் சொல்கிறேன். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கான சந்தர்ப்பம் இன்றைக்கு அமைஞ்சிருக்குது. விளையாடலாமா? எது வரைக்கும் வின் பண்ண போறீங்க? அல்லாஹ் அறிவா. இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய எமது நிகழ்ச்சிக்கு சகோதரி மதீஃபா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதீஃபா சிஸ்டர், உங்களோட இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னோட பேர் மதீஃபா. நான் வெள்ளம்பேட்டிலேருந்து வரேன். நான் ஒரு சிங்கிள் மதர். என்னோட தொழில் சொந்த தொழில் ஆட்டோ ஓட்டுறது. எனக்கு ஒரே ஒரு மகள் ஈக்கிறாங்க. அவங்க தியாரி ஹாஸ்டலில் படிக்கவும் செய்கிறாங்க, ஹிஃபலும் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிங்கிள் மதராக இருந்து கொண்டு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த சகோதரி இன்றைய தினம் எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு சொன்னால், இந்த கேமில் மொத்தம் 15 கொஷின்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் 5 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் மணிக்கான 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக இருக்குது. இதில் நீங்கள் 10 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 30,000 பெறுமதியான காசு உங்களுக்காக இருக்குது. இதில் நீங்கள் 15 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 லட்சம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசு உங்களுக்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது விடை தெரியாட்டி நீங்கள் 2 ஹெல்ப்பை நாடலாம். ஒன்று, கால் அ ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது கால் பண்ணி இந்த கேள்விக்கான உதவிகளை நாடலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பை நீங்கள் நாடலாம். கம்ப்யூட்டர் ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு தவறான விடைகளை இந்த ஸ்க்ரீனில் அகற்றி உங்களுக்கான சரியான விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விடைகளை விட்டு வைக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். இதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நிகழ்ச்சி போகலாமா? போகலாம். இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்க நாடினால் எந்த நேரத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள்? ஆப்ஷன் ஏ, மக்ரிப் தொழுது விட்டு. ஆப்ஷன் பி, இஷா தொழுது விட்டு. ஆப்ஷன் சி, சுபுஹ் தொழுது விட்டு. ஆப்ஷன் டி, அஸ்ர் தொழுது விட்டு. சி. ஆப்ஷன் சி, சுபுஹ் தொழுது விட்டு. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி, சுபுஹ் தொழுது விட்டு. படிச்சிருக்கிறீங்களா? படிச்சதில்லை, கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். மதீஃபா சிஸ்டர், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். சுபஹ் தொழுது விட்டு. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இது உங்களுக்கான கொஷன் நம்பர் 2. ஃபித்ரா, நோன்பு பெருநாள் தர்மம் ஏன் கடமையாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, காணிக்கைக்காக. ஆப்ஷன் பி, நோன்பு பிடித்ததற்காக. ஆப்ஷன் சி, வீணான காரியங்களில் ஈடுபட்டதுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும். ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. சி. சி, வீணான காரியங்களில் ஈடுபட்டதுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகும். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி, வீணான காரியங்களில் ஈடுபட்டதுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகும். மதீஃபா சிஸ்டர், படிச்சிருக்கிறீங்களா? கெஸ்ஸிங் ஒன்றில் ஃபித்ரா பெருநாள் தர்மம் சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு. இதுக்கான ஆன்சர் நீங்கள் சொன்னது சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். வீணான காரியங்களில் ஈடுபட்டதுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகும். அதாவது நோன்பாடிகளுக்காக நோன்புடைய நிலையில் தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்காக அந்த பரிகாரம் செய்வதற்காகவும், அதே மாதிரி நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கு ஏழைகளுக்கு உணவாகவும் இந்த ஃபித்ராவை இஸ்லாமங்களுக்கு கடமையாக வச்சிருக்குது. குறிப்பாக இந்த ஃபித்ரா பொறுத்தவரை யார் மீது கடமைன்னு பார்க்குறோம்னா, அடிமைகள், சுதந்திரமானவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவர் மீதும் இந்த ஃபித்ரா என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன டவுட் கேட்பாங்க, அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் ஃபித்ரா கடமையான்னு சொல்லி. இந்த ஹதீஸில் அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஃபித்ரா இல்லை. ஆனால் குழந்தை பிறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபித்ரா கடமையாகுது. ஏனென்றால் இந்த ஃபித்ரா மூலமாக நோன்பு பெருநாள் கொண்டாடக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு உணவாக இருப்பதற்காக நபிகள் நாயகம் அதை எங்களுக்கு ஏவிருக்கிறாங்க.
இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஃபித்ரா பொறுத்தளவில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கோதுமை அதே மாதிரி பேரிச்சம்பழம் இதில் இருந்து ஒரு சா என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஃபித்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து நபிகள் நாயம் அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஃபித்ரா பொறுத்தளவில் பணமாகவும் கொடுக்கலாம். நம்ம வந்து எங்களோட நாட்டை பொறுத்தளவு அந்த காலத்தில் வந்து கோதுமைகள் ஈச்சம்பழங்கள் பிரதான உணவாக இருந்திருக்குது. இந்த காலத்தில் அரிசி என்பது பிரதான உணவாக இருக்குது. எனவே அரிசி அதனுடைய கணக்கை நாங்கள் பார்த்து அவங்களுக்கு நாங்கள் நோன்பு பெருநாள் ஃபித்ராவை கொடுக்கலாம். எல்லாருமே அரிசியை கொடுத்தோம்னா குறிப்பிட்ட அந்த ஏழைக்கு எல்லாமே அரிசியாகவே வந்திருக்கும். எனவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்க முழுமையாக பெருநாள் கொண்டாடுவதற்கு தேவையான அரிசியில் இருந்து மற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையில் இந்த ஃபித்ராவுடைய பணியை நம்ம செய்யணும். இந்த ஃபித்ரா பொறுத்தளவில் கூட்டாக சேர்ந்து செய்வது தான் நபி வழியாகவும் இருக்குது. எனவே அனைத்து விதமான பொருட்களும் அந்த குறிப்பிட்ட அந்த ஏழைக்கு தகுதியானவங்களும் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இது உங்களுக்கான கொஷன் நம்பர் 3. தாஹிரா என்ற புனைப்பெயர் எந்த நபித்தோழிய பெண்ணுக்கு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் டி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. தாஹிரா பி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. லாக் செய்யலாமா? செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மதிப்பு சிஸ்டர் எப்படி தெரியும்? இவனோட ஸ்டோரியை வந்து நான் இன்ட்ரெஸ்டாக படிச்சிருக்கிறீங்க. காரணம் என்ன? சாதனையான ஒரு பெண். இதில் என்ன உங்களுக்கு பிடிச்சது இவங்களோட வரலாறுல? இவங்களுக்கு இப்போ சூட்டப்பட்ட இந்த பேர் வியாபாரத்தில் சிறந்த முன்மாதிரியாக இருந்ததுக்காக வேண்டிய மக்கள் கொடுத்த பேருன்னு சொல்லி தாஹிரா பேர். ஒழுக்கமான பெண் தாஹிரா என்ற பெண். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கானு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல்டு ஆன்சர் ப்ளீஸ். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க சரியான ஆன்சர். மிகவும் அழகாக சந்தோஷமாக இந்த ஆன்சர் பண்ணினீங்கன்றது உங்களோட முகத்திலேருந்து எனக்கு விளங்கிச்சு. இவங்களை பற்றி படிக்கிற நேரமும் இந்த கேள்வியும் வந்து உங்களுக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு கேள்வியாக அமையுது. காரணம் என்னென்னா நீங்களும் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்க. மதிஃபு சிஸ்டர் சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் ஆட்டோ ஓட்டக்கூடிய இந்த தொழிலை எப்படி தெரிவு செஞ்சீங்க? இந்த தொழிலை செய்யலாம்னு முடிவெடுத்தீங்க? முக்கியமாக சொல்லப்போனால் இதில் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் இருக்கிறது. இதில் சொந்த தொழில் வேறு. எங்களுக்கு சரியான ஒரு சேஃப் இது. எனக்கு மட்டும் இல்லை, என் புள்ளிட வேலையும் எனக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு நேரமும் அமைஞ்சிட்டு. ஏன்னா நான் வேறொரு வேலையில் இருந்து என் புள்ள ஒரு இடத்துலேருந்து நான் வந்துட்டு போகிறதுக்குன்னா கஷ்டம். ஏன்னா நான் சிங்கிள் பேருன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யணுமே. நான் சொந்த தொழில் ஒன்று செய்யணும். அதில் போக்குவரத்தெல்லாம் பார்க்க போகல நான் இதை முடிவெடுத்தேன். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொந்த ஆட்டோவில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, இப்போ மற்ற தொழில்கள் எல்லாம் இருக்கும்போது ஏன் இதை ஸ்பெஷலாக எடுத்தீங்க? ஸ்பெஷலாக எடுத்தேன்னு வந்து என்ன மகளுக்கு சுற்றி. அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக நீங்கள் எப்படி உங்களோட டார்கெட் அடைஞ்சு கொள்கிறீங்க? இவ்வளோ தான்னு சொல்ல தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு எடுக்க போகல எவ்வளோ கஷ்டமாகிச்சோ அது எல்லாத்தையும் எல்லாம் எனக்கு லேசியாக்கி தந்தேன், எதிர்பார்க்காத விதமாக. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட மகளுக்காக நீங்கள் ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் எடுத்துக்கிறீங்க. நிறைய பேரை பார்க்குறோம், ஆண்களாக இருந்தாலும் ஆட்டோ ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். ரோட்டில் இறங்கினாலே சண்டை போகும். ஆட்டோ ஓடும்போது பல பிரச்சனைகள், பல சிக்கல், அதே நேரம் ரோட்டில் போகும்போதே பல கோளாறுகள் கூட வண்டியில் ஏற்படக்கூடியதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் அந்த வேலையை ஏன் செய்கிறீங்க என்று சொல்கிற நேரத்தில் உங்களோட மகளுக்காக நீங்கள் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்களோட மகளுடைய கல்வி மேலும் மேலும் சிறக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சாதனை பெண் தான். இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம், இத்தனை சவால்களையும் தடையும் நீங்கள் தாண்டி வந்து நின்று கையேந்தாமல் உங்களோட பிள்ளைட கல்விக்காக நீங்கள் வந்து உழைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த இடத்துல ஒரு சாதனை பெண்ணாக நாங்கள் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இது உங்களுக்கான கொஷன் நம்பர் 4. பெருநாள் தொழுகை எங்கே தொழுவது நபி வழி? ஆப்ஷன் ஏ பள்ளியில், ஆப்ஷன் பி திடலில், ஆப்ஷன் சி வீட்டில், ஆப்ஷன் டி மஹல்லாவில். திடலில். ஆப்ஷன் பி திடலில். லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா?
கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி திடலில். திடலில் எங்கே பெருநாள் தொழுகிறது நீங்கள்? திடலில் தான் தொழுறீங்க. அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களா? கன்ஃபார்மா? இப்போ ஒரு 3 நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் இந்த டிஸ்கஸ் நடந்துச்சு. அப்படியா? என்ன பேசிக்கொண்டீங்க? என் ஃப்ரெண்ட் அம்மாவும் அதை தான் பேசிக்கொண்டு இருந்தாங்க. நபியா சொன்னாங்க திடலில் தான் தொழணும் அப்படின்னு. அப்படியா? சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி திடலில் தொழுகிறது தான் நபி வழி. சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு அழகான வழிமுறை காட்டி தந்திருக்கிறாங்க. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் போன்ற பெருநாள்களில் அதாவது நாங்கள் திடலில் தான் தொழணும் என்றதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திடலில் தொழுறதுக்கு காரணம் ஸ்பெஷலாக எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை இருக்குது. கன்னி பெண்கள், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் எல்லாருமே இந்த திடலில் கலந்து கொள்ளணும், பிரார்த்தனைகளில் ஈடுபடணும். மாதவிடாய் பெண்கள் தொழுமிடத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணும். ஆனாலும் பெருநாளுடைய அந்த பரக்கத்தை அடையணும் என்றதுக்காக அத்தனை பெண்களையும் நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த திடலுக்கு வருமாறு சொல்லியிருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும்போது மதீனா என்ற பள்ளியை தாண்டி மதீனாவில் தொழுதா 1000 மடங்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதையும் தாண்டி திடலையே நபிகள் நாயகம் அவர்கள் சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? காரணம் என்ன? ஸ்பெஷலாக எங்களுக்கு தரக்கூடிய உரிமைகள். நாங்களும் அந்த தினத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாகவும் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றதுக்காக திடல் தொழுகை எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கான ஒரு உரிமையாக தந்திருக்கிறாங்க. எனவே அழகான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஷினு போகலாமா? கொஷின் நம்பர் 5. இந்த கொஷின் வந்து ஃபிக்ஸ் மணிக்கான கொஷின். இதில் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக. வின் பண்ணுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். கொஷின் நம்பர் 5. எந்த நோன்பு காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை தரும்? ஆப்ஷன் ஏ அரஃபா நோன்பு, ஆப்ஷன் பி முஹர்ரம் நோன்பு, ஆப்ஷன் சி திங்கள் வியாழன் நோன்பு, ஆப்ஷன் டி ஷவ்வால் மாத 6 நோன்பு. உங்களுக்கான லைஃப் லைன் 2 இருக்குது, யூஸ் பண்ணிக்கொள்ளும். மேலும் கால் அ ஃப்ரெண்ட், கம்ப்யூட்டரோட ஹெல்ப். ஆப்ஷன் ஏ லுக் செய்யலாமா? கம்ப்யூட்டரோட ஹெல்ப். கம்ப்யூட்டர் மதிஃபா சிஸ்டர் உங்களோட ஹெல்ப் நாடுறாங்க. டி ஆப்ஷன் டி ஷவ்வால் மாத 6 நோன்பு. லுக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி ஷவ்வால் மாத 6 நோன்பு. படிச்சிருக்கிறீங்களா? இதுவும் கேள்விப்பட்டது. காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை தரக்கூடிய நோன்பு ஷவ்வால் மாத 6 நோன்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி ஷவ்வால் மாத 6 நோன்பு. 6 நோன்பு. நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம், கடைசி 10 இருக்கிறோம். இதுக்கு பிறகு ஷவ்வால் மாத நோன்பு சுனத்தான நோன்பு வருது. அதே நாங்கள் நோன்பு நோற்றோம்னா காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை இருக்குது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யார் ரமலானில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோட்கிறார்களோ அவங்களுக்கு காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க. எனவே 6 நோன்பு என்பது எங்களுக்கு காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நோன்பாக இருக்குது. கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தொடர்ந்து அதாவது பெருநாளுக்கு அடுத்த நாள் தொடர்ச்சியாக 6 நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து என்றது வந்து இந்த நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா ரமலானை தொடர்ந்து ரமலானுக்கு அடுத்ததாக ஷவ்வால் மாதம் இருக்குது. எனவே நாங்கள் வந்து தொடர்ந்து என்ற அந்த இது வந்து தொடர்ச்சியாக என்ற அந்த வேர்டு இல்லாமல் அதை தொடர்ந்து ரமலானை தொடர்ந்து ஷவ்வால் மாதம் வர்றதுனால நாங்கள் 6 நோன்பை ஷவ்வால் மாதத்தில் எந்த நாளிலும் நம்ம பிடித்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம பிடிக்கணும்னு சொன்னான் பெருநாளை, அதாவது ரமலானை தொடர்ந்து 6 நோன்பு பிடிக்கணுமெண்டா பெருநாள் தினத்தில் நம்ம நோன்பு பிடிச்சிருக்கணும், தொடர்ச்சியாக நம்ம பிடிக்கணும்னு சொன்னால். ஆனால் நம்ம பெருநாள் தினத்தில் நம்ம யாருமே நோன்பு பிடிக்கிறது இல்லை. பிற 2லேருந்து தான் நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். எனவே நாங்கள் எப்படி பார்க்கணுமெண்டா ரமலானுக்கு அடுத்து ஷவ்வால் மாதம் தொடர்ந்து வருது. எனவே ஷவ்வால் மாதத்தில் எந்த நாளிலும் 6 நோன்பை நம்ம பிடிச்சோம்னு சொன்னால் இந்த நன்மை நம்ம அடையலாம். தொடர்ச்சியாக 6 நோன்பு என்றது இல்லை, தொடர்ந்து நம்ம வந்து ஷவ்வாலில் 6 நோன்பு எந்த நாளில் நோன்பு நோற்றாலும் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஷவ்வால் மாத நோன்பு இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். முடிந்த அளவில் அந்த நோன்புகளை பிடித்து அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அடுத்த கொஸ்டின் போகலாமா?
இதோ உங்களுக்கான கொஷன் நம்பர் 6. ஷைத்தானின் உடன்பிறப்பாக இறைவன் யாரை குறிப்பிடுகிறான்? ஆப்ஷன் ஏ தீமை செய்வோர், ஆப்ஷன் பி வட்டி வாங்குவோர், ஆப்ஷன் சி வீண் விரயம் செய்வோர், ஆப்ஷன் டி கெட்ட வார்த்தை பேசுவோர். ஷைத்தானின் உடன்பிறப்பு சி. ஆப்ஷன் சி வீண் விரயம் செய்வோர். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி வீண் விரயம் செய்வோர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க. சரியா ஆன்சர் பண்ணினது? எப்படி சொல்கிறீங்க? இது படிச்சிருக்கிறீங்க. ஷைத்தானின் உடன்பிறப்பு வீண் விரயம் செய்வோர். நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி வீண் விரயம் செய்வோர். அல்ஹம்துலில்லாஹ், கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணி கொண்டு வர்றீங்க. எனக்கு ஒரு டவுட் ஒன்று. நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, எத்தனை மணிலேருந்து உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நான் சொபோக்கு போகிறோம் தான் என்னோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன். சொபோகத்தோ. இப்போ நீங்கள் போகிற பயணங்களில் தொழுகையினுடைய நேரம் வருது, அப்படியான நேரங்களில் அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்கிறீங்க? கொழும்புல சில இடத்துல பெண்களுக்கு இந்த தொழுகிறதுக்கு இடம் இருக்குது பள்ளியில். அப்படி கிடைச்சா நல்ல, இல்லாட்டி திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் தொழுந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போவேன். ஒரு பெண் என்ற வகையில் ஒரு குழந்தையும் பார்த்து கொள்ளணும், அதே நேரம் வீட்டையும் பார்த்து கொள்ளணும், அதே நேரம் ஒரு ஆண் செய்ய வேண்டிய ஒரு தொழிலை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்கிறீங்க. பெரிய ஒரு சவாலத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு வீதியில் இறங்கி போகிறீங்க. இதனால் ஏதாவது சிக்கல் பல தடைகள் சந்திச்சிருக்கிறீங்களா? எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு ஒன்று சொல்லலாமா? இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளால அந்த நான் பெருசாக ஹையர் ஹோட்டலில் எனக்கு கொஞ்சம் மேலுக்கு காய்ச்சல் வாரமாக இருந்துட்டு சின்ன ஹையர் ஹோல் தான் செஞ்சுட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிற நேரம் அப்போ நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு சாப்பாடு தின்னுட்டு வீட்டுக்கு போகிறேன். எங்கிட்ட வெள்ளம்பிட்டி டேர்ன் எடுக்க போகல அவங்களும் 2 பெண்கள் தான். கொஞ்சம் அவசரமாக போகணுமென்று செல்லும். நான் செல்லணும், இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வேறு ஆட்ட பாருங்க, இல்லை கொஞ்சம் ஹெல்ப் கொண்டு பண்ணு, கொஞ்சம் அவசரமாக நான் போகணுமென்று சொல்லி அவங்க ஒரு இடம் சொன்னாங்க எனக்கு. சரி பெண்கள் தானேன்னு சொல்லி அவங்கள அந்த ஹையரை நான் எடுத்தேன். அவங்க சொன்ன இடத்தையும் தாண்டி பாட்ட போகுது. போக எனக்கு மனசுக்கு தோணுச்சு, இதுக்கு மேலே போகிறது சரியில்லை, நிப்பாட்டுவோம், இன்னைக்கு நான் இறங்கிட்டு போவோம், இன்னும் தாண்டிட்டு போகல, திருப்பி சுற்றி வரணுமே அப்படின்ட்டு நான் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட இதுக்கு மேலே போவேலான்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவங்களோட உண்மையான விஷயம் எனக்கு விளங்கிட்டு. என்னை அடித்தாங்க, என் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பறித்து வெளியே வீசிட்டு என்கிட்ட சல்லி நேரம் ஆகிக்குதுன்னு நினச்சி கொண்டுட்டாங்க. அவங்க ஆட்டோட இதெல்லாம் திறந்து பார்த்து சீட்டெல்லாம் இழுத்து வீசி நல்லா அடித்தாங்க போட்டு. நான் நினைக்கல நான் திருப்பி வீடு வந்து சேருவேன் அப்படின்ட்டு. அவங்களோட பெண்கள் செஞ்சு 2 பெண்கள் அடி அந்த மாதிரி அடி. வேறு யாருமேடா ஆட்டாவும் வானம் தொழிலும் வானன்னு இருந்திருப்பாங்க. அடிச்சு கீழே உட்கார வச்சு முட்டுக்கால் போட்டு தான் வச்சாங்க. சல்லி எடுத்து முடிஞ்சு அவங்க யாருக்கோ கால் பண்ணுறாங்க வண்டியை கொண்டு போகிறதுக்கு. ஆனால் அந்த கால் அவங்க யாருமே ஆன்சர் பண்ணலை. அந்த கோபத்துக்கும் எனக்கு அடிச்சாங்க போட்டு. அவங்களோட கையில் கத்தி இருந்துச்சு. அடியை வாங்கிட்டு நல்ல அடியை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகும் அடுத்த நாள் நான் ஹேர் செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. பெரிய மன தைரியமான ஒரு பெண்ணை நான் இந்த இடத்துல சந்தித்து கொண்டிருக்கிறேன். அதுவும் உங்களோட குழந்தைக்காக உங்களோட பிள்ளைக்காக நீங்கள் இதையும் தாண்டி போகிறீங்கன்னு அவங்களுக்கான உயரிய லட்சியம் இருக்குது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கும் ஒரு முன்மாதிரி தான் இந்த இடத்துல. பொறுமை, பல கஷ்டத்தை தாண்டி திருப்பியும் அதே ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் அதை விட்டு போகாமல் நீங்கள் நிற்கிறீங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், நீங்கள் ஒரு உன்னதமான ஒரு சாதனை பெண் தான். இன்றைக்கி பாருங்கள், ஹஸ்பண்ட் இல்லாத நிறைய பெண்களை பார்க்குறோம். பள்ளிவாசலில் பாருங்கள், அவங்க கையேந்தக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களோட கையில் ஒரு குழந்தை இருக்கும். பரிதாபத்தை காட்டி அவங்க தனக்கான உதவிகளை கேட்குறாங்க. அப்படியெல்லாம் பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் இந்த உங்களோட பிள்ளையோட கல்விக்காகவும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிரேட் தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 7. பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் என்பன ஆப்ஷன் ஏ அறியாமை கால சந்தைகள், ஆப்ஷன் பி அறியாமை கால கால்நடைகள்,
ஆப்ஷன் சி அறியாமை கால புத்தகங்கள், ஆப்ஷன் டி அறியாமை கால சிலைகள். டி அறியாமை கால சிலைகள். லாக் செய்யலாமா? உங்களுக்கான லைஃப் லைன் ஒன்று இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சி லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி அறியாமை கால புத்தகங்கள். எப்படி சொன்னீங்க? படிச்சிருக்கிறீங்களா? ஒரு கிளாஸ் நடக்க போல் நாங்கள் வந்து பேரை பார்க்க போல் கொஞ்சம் நினைவு வந்துட்டு நினைவு வருது. சரியா சொன்னீங்களா? சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் என்பன அறியாமை கால புத்தகங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி அறியாமை கால கால்நடைகள். சரியா சொன்னீங்களா பிள்ளையா சொன்னீங்களா? பிள்ளையா சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் படிச்சேன்னு சொன்னீங்களே, கெஸ்ஸிங்கில் சொல்லிட்டீங்க. சரி, ஆப்ஷன் பி அறியாமை கால கால்நடைகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பஹீராவை அல்லாஹ் ஏற்படுத்தலை, சாயிபாவை அல்லாஹ் ஏற்படுத்தலை, வசீலா, ஹாம் போன்ற கால்நடைகள் அல்லாஹ் ஏற்படுத்தலை. அந்த காலத்தில் ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், சில ஒட்டகங்களை தெய்வங்களுக்காக நேர்ந்து விட்டுருவாங்க. பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் என்னென்னு சொன்னால், அது ஒரு பெண் ஒட்டகமாக இருக்கும். அதில் பால் கறக்க மாட்டாங்க, தெய்வத்துக்கு ஒப்படைச்சிடுவாங்க. தெய்வங்களுக்கு ஒப்படைச்சதுனால அதில் பால் கறக்கிறது இல்லை. சாயிபா என்று சொல்லக்கூடிய இந்த ஒட்டகத்தை பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஒட்டகங்கள் கடவுளுக்கு நேர்ச்சி செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அதில் ஏறி சவாரி செய்ய மாட்டாங்க, கடவுளுக்காக ஒப்படைச்சிடுவாங்க. வசீலான்னு சொல்லக்கூடிய ஒட்டகத்தை பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக 2 பெண் ஒட்டகங்களை ஈன்றெடுத்திருக்கக்கூடிய பெண் ஒட்டகமாக இருக்கும். எனவே அப்படியான ஒட்டகத்தையும் கடவுளுக்காக நேர்ந்து விட்டுருவாங்க. ஹாம் என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தை பார்த்தோம்னா, குறிப்பிட்ட சில பெண் ஒட்டகங்களை கருவுற்றிருக்கும். அப்படியான ஒட்டகத்தை கடவுளுக்கு என்ன செய்வாங்க, நேர்ச்சி செஞ்சுருவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு கடவுள் கொள்கையாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. எனவே இந்த மூட நம்பிக்கை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை என்றதை ஆணித்தரமாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். இஸ்லாத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால் காலாகாலத்துக்கும் அல்லாஹ் 23 வருஷ காலத்திலையும் ஒவ்வொரு மூட நம்பிக்கையும் உடைக்கிற வண்ணம் அல்லாஹ்வின் தூதர் அவங்கள உலகத்துக்கு அனுப்புகிறான். எனவே நீங்கள் சொன்ன ஆன்சர் பிழையான ஆன்சர். சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 7 கொஷனுக்கு வந்திருக்கிறீங்க. ஃபிக்ஸ்ட் மணி 10,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, தொழில் புரிகிறீங்க. இதில் நீங்கள் எங்களோட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் உங்களோட பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் கேன்சர் என்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக எனக்கு தகவல் வந்துச்சு. அது சம்பந்தம் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? உண்மைதான். மவளை கிடைச்ச புதுசில் எனக்கு அந்த நோய் இருக்குதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் அந்த நோயில் நல்லா பாடுண்டு பட்டேன். இவ்வளோ தூரம் வருவேன்னு நினைக்கல, அல்லாஹ் நாடிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதனுடைய தாக்கம் இருக்குதா உங்களுக்கு? அந்த நோயை நான் இப்போ மறந்துட்டேன். அதுவும் என்ன பிள்ளைக்குது. சில நேரம் மெடிசன் எடுக்கிறதுக்கெல்லாம் கையில் சல்லி இருக்காது. போயிட்டு வர வேலை மற்ற வேலைகளுக்கு சரியாகும். ஒரு கட்டம் அப்படி பெய்த்து கொண்டே இருந்துச்சு, இதை செய்யணும், இதை குடிக்கணும் அப்படின்னு. அதே போல் நினச்சேன், எப்படி மௌத்து வரத்தானே போகுது, ஏன் ஓடணும், அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னுட்டு அந்த மறந்த மறந்துட்டேன். இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையினுடைய காலகட்டத்தை கடந்து போகிறீங்க. எல்லாமே ஒரே ஒரு நோக்கம், எப்படியாச்சும் உங்களோட புள்ள படித்து நல்ல நிலைமைக்கு மகள் என்ன செய்கிறாங்க? படிக்கிறாங்க, ஹிஃபுல் செய்கிறாங்க. அவங்கள ஹாஃபில் ஆக்கி பார்க்கணும். அதே மாதிரிலாம் கபூல் செஞ்சு தரணும். எனக்கு இத்தனை தடைகள், சோதனைகள், பல கஷ்டங்களை சந்தித்து நீங்கள் வர்றீங்க. சமூகத்திலையும் குறிப்பாக நிறைய பல பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆட்டோ ஓட்டும் போதும் பல விமர்சனங்களையும் சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு துவா செஞ்சதுக்கு ஒரு ஏசினது கூட எனக்கு காது எப்படியான விமர்சனம் வந்துருக்கு? ஆண்களும் தான் பொம்பளையிலும் தான்.
எப்படியான விமர்சனம் வந்து? சொல்லி இல்லாத வார்த்தை தான். என்கிட்ட பேசுகிற வார்த்தை சிலவங்க சொல்கிற என்னது, ஆம்பளைக்கு சரியாக ஊட்டுறா. சில ஆம்பளை எங்களையே பார்த்து சொல்கிறான், இதெல்லாம் வந்து ஓட்டி கொண்டு இவங்களால் எங்கட சம்பாத்தியம் இல்லாமல் போமே, இதோடலாம் வீட்டிலேக்காம இதோடு வரப்போ எங்களுக்கு கஷ்டம் அப்படின்றாங்க. நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலை, நான் எந்த வேலையை செய்கிறேன். அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களோட குழந்தைய நீங்கள் வந்து ஒரு ஹாஃபிலாவாக நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய முயற்சியை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் யார்கிட்டையுமே எதையும் கேட்காம நீங்களாக வெளியில் வந்து யார்கிட்டையும் கேட்காம சுய தொழிலில் இருந்து கொண்டு நீங்கள் ஆட்டா ஓட்டுறீங்க, விமர்சனங்களையும் தாண்டுறீங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு அல்லாஹ் தந்த ஒரு சோதனை, கேன்சர் என்ற நோயாலையும் பாதிக்கப்பட்டு அதையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே உங்களோட குழந்தைக்கு நீங்கள் கிடைச்சது பெரிய கிஃப்ட் தான், பெரிய ஒரு சாதனை பெண்ணாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். யாரையும் அந்த குழந்தை பார்க்க தேவையில்லை. உங்களோட புள்ள உங்களை பார்த்தே அவள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. எனவே உங்களோட உயரிய சிந்தனை, தன்னுடைய பிள்ளை ஒரு ஹாஃபிலாவாக ஆக்கணும் என்ற உங்களோட உயர்ந்த சிந்தனை உலகத்திலையும் ஒரு சிறந்த ஒரு நல்ல சிந்தனை, மறு உலகத்திலும் அந்த குழந்தை உங்களுக்கு வெற்றியாளராக வருவாங்க இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த சீட்டில் நீங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதனை பெண்ணோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதோ ஷார்ட் நியூஸ் வழங்கும் 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக.